அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமலிசை ஆழ்வார். இந்த ஆண்டாள் அப்படிங்கிற வைணவ தொண்டை நாட்டு பன்னிரு ஆழ்வார்களில் வைணவ சமயம் சார்ந்த ஒரு பெண் ஆழ்வார் ஆவார். இவர் பெரியாழ்வாரால் நந்தவனத்தில் இருந்து சக்கரத்தின் அம்சமாக எடுக்கப்பட்ட துளசி மடத்திலிருந்து எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தையாவால். இவர் ஆடி திங்கள் பூர நட்சத்திரத்தில் குணத்தவனால் தோன்றியவர், வளர்க்கப்பட்டவர் என்ற கருத்தும். இவரை பெரியாழ்வார் எடுத்து வளர்ப்பினும் அவரை மிக தன்னுடைய குழந்தை போலவே அன்போடு வளர்த்து வந்தார். கடுமையான பைங்கொடி என்றும் இவருக்கு கோதை என்ற பெயர் உண்டு. மணப்பருவம் எய்தியும் பெருமாளையே மணக்கும் மனமுடனே வல்லமையால் இவர் காணப்பட்டார். அதனால் அன்று முதல் அவர் கருத்தும் நிலவுகிறது. பெருமாளை தன்னுடைய கணவனாகவே பாவித்து வாழ்ந்து வந்தார். முதியவர் என்ன பண்றாருன்னா தள்ளாடி வேலை செய்ய நாளும் பெருமாளுக்காக கட்டிய மாலையை தந்தைக்கு தெரியாது சூடி கண்ணாடியில் கண்டு மகிழ்ந்து பின் கலற்றி வைத்து விடுவார். இப்படி ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு சூட்டவிருக்கும் மாலையை தன்னுடைய கழுத்தில் அணிந்ததை ஒரு நாள் பெரியாழ்வார் தெரிந்து கொள்ளவே, இறைவனுக்கு சூட்டும் மாலையை நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா செய்யக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா இறைவனே வந்து அந்த இடத்துல அந்த ஆண்டாள் சூடிய மாலையே எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினதா வரலாற்று குறிப்பு உண்டு. அதற்கு திருமலிசை ஆழ்வார் கனிக்கண்ணனுமே கோதையை பெருமாளுக்கு திருமணம் சொல்லப்படக்கூடிய ஆண்டவனையே ஒரு சீடருடன் சேர்ந்துதான் அந்த இளமை தோற்றத்தோட அந்த முதியவரை மாற்றுவாங்க. இதை அறிந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா தன்னையும் அதே போல் மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது திருமலிசை ஆழ்வார் கணிக்கனுடன் சேர்ந்து இந்த செயலை செய்ய முடியாது அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. சொல்லியும் வந்து அரசன் கேட்கவில்லை. இவர் கேட்காமல் தன்னை பாடுமாறு மறுபடியும் பணிக்கிறாரு. அதற்கு திருமலிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, நாராயணனை பாடும் வாயால் நரையனை பாட மாட்டேன் என்று கூறிவிடுகிறார். அதனால் கோபமடைந்த அரசன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு உத்தரவிடுறாரு. அதற்கு திருமலிசை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த செய்தியை கணிக்கண்ணனிடம் தெரிவிக்கிறாரு. இந்த திருமலிசை ஆழ்வார் நடந்ததை வந்து கணிக்கண்ணன்கிட்ட கூறும்போது அவர் சொல்கிறாரு, நீயே செல்லும்போது எனக்கும் பெருமாளுக்கும் இங்கென்ன வேலை என்று கூறி அவர்களும் அவ்விடத்தை விட்டு செல்வதாக வரலாறு கூறுகிறது. இந்த செய்தியை அறிந்த அரசன் வந்து பெருமாளினுடைய அவதாரமாக பார்க்கப்படக்கூடிய இந்த திருமலிசை ஆழ்வாரிடம் வந்து சரணடைவதாக வரலாறு கூறுகிறது. மேலும் சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முந்தன் பைந்தாக பாய் விரித்து கொள் என மாற்றி பாரிடவே பண்டுபோல் பெருமாளுக்கு ஆட்பட்டனர் அப்படிங்கிறது வரலாறு. இதனால் அப்பெருமாளும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். இதனை பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என பாராட்டி குமரகுருமரர் பாடியுள்ளார். அதாவது உலக முழு முதற் பொருள் இன்னதென்று உண்மையிலேயே உணர வேண்டும் என கருதி சமணம், வைணவம், சைவம் இதையெல்லாம் பின்பற்றிவிட்டு இறுதியாக பேயாழ்வாரிடம் ஞான உபதேசம் பெற்றவர் தான் இந்த திருமலிசை ஆழ்வார். இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவர் பாடிய திருச்சதக விருத்தம், நான்முகன் திருவந்தாதி இரண்டுமே இலக்கிய சுவையோடு இருக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடிகிறது. மேலும் திருமலிசை ஆழ்வாரினுடைய பாசுரங்களை படித்து அவர் வைணவ சமய கடவுளான பெருமாளை எப்படியெல்லாம் உளமுருக பாடி அவருடைய அற்புதங்களை எடுத்துக்காட்டியுள்ளார் என்பதை அவர்களுடைய பாடல்களை படிக்கும்போது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆதலால் திருமலிசை ஆழ்வாரின் பாசுரங்களை படித்து முழு பெருமாளின்
அந்த மகிமையை உணர்ந்து கொள்வோம். நன்றி.